இசைச்சிட்டாங்க. நேரம் அது ஒரு கலை. ஏன்னா பாடுறது எல்லாருக்கும் வந்துடாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த காலத்தில் எத்தனை பேருக்கு தாலாட்டு தெரியும்? ஒரு கை மேலே வரல பார்த்தீங்களா? ஆனால் இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு பாடு. அதாயா குரல் 1.5 மணி நேரம் தொட்டிலில் குழந்தைய போட்டு தொட்டி ஆட்டிட்டு அந்த அம்மா பாடுது. ஆட்டா அழகு ஓடுது, நாய் வந்து நக்குது மாதிரி அப்படி ஒரு குரல். தொட்டில் போட்டு தொட்டி ஆட்டியே பாடுது. கேட்கணுங்க அந்த பாட்டை. சட்டான்னு தொட்டி 3 கிழிச்சிட்டு ஓடினேன். முச்சந்தில் தாயா பேயாடி சண்டால பதவிட்டு கொண்டு குளக்கச்சில் போயிடாது. ஏன்னா 3 எருமை முச்சந்தில் வந்து கத்துற மாதிரி. அதனாலதான் இசையே இறைவனுக்கு பிடிக்கும். இசையால் மயங்காத இதயம் இருக்கு. சரஸ்வதி பாருங்க, வீணை வச்சிருப்பாங்க கையில, பிடிக்கும். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருப்பாங்க, சிவனும் மாரியம்மன் உடுக்கை வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இறைவனுக்கு இசை பிடிக்கும். காரணம், ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துற சக்தி இருக்குன்னு சயின்ஸ்ல சொல்றாங்க. அப்ப நீங்க இத்தனை பாடல் கேட்கிறப்போ நோய் குறையுது. நகைச்சுவை கேட்கும்போது உண்மையிலேயே பிரபு சாருக்கு அது ஒரு கலை. எல்லா பாடலையும் இனிமையாக ரசிச்சு, ஏன்னா முதல்ல அவர் ரசிக்கணும். ஒரு ஜனம் பாடிட்டு அடுத்த பாட்டு அப்படின்னா நிப்பாட்டு அப்படின்னாங்க, அது ஒரு நிப்பாட்டு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அவர் ஒரு ராகம், அது ஒரு ராகம். ஓ, எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. நாளைக்கு அவராலேயே அதை பண்ண முடியாது. ஏன்னா புள்ள தொண்டை கட்டிடும். நீங்க எல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள். யாரெல்லாம் சிரிக்க தெரிந்தவர்களோ அவர்களெல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள். உங்களுக்குலாம் டாக்டரே தேவையில்லை சார். ஏதோ விளையாட்டுக்கு வந்ததுக்கா நீங்க ரூபா கொடுத்தக்கா சொல்றேன். எனக்கு உண்மையான விஷயம் பார்த்தீங்களா? டைம் என்னாச்சுன்னு வரும் கரெக்டாக அந்தந்த நேரம் அந்த சவுண்டு எல்லாம் நாங்கள் கொடுக்க தெரியல, அவங்களே கொடுத்துக்கிறாங்க. எல்லா வகையிலும் பிரித்து வச்சாச்சு, ஒன்றும் குழப்பம் கிடையாது. பார்த்தீங்களா? இப்போ கால மாற்றத்தில் அவர் சொல்ல என்னென்ன மாறிக்கிச்சு. எங்கள் 2வது பாப்பா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குது, சிச்சுன்னு ஒரு நாய்க்குட்டி. கொடுமையாக இருக்கும். திடீர்னு பேப்பர் ஆடிச்சுன்னு வச்சுக்கோ, பேப்பர் ஆடினது குலைக்கும். காம் நேரம் ஏசு அந்த காத்துக்கு பேனு ஸ்பீடாக சுற்றிச்சுன்னா கொத்து சுற்றி கவுண்டு கேட்டால் போதும், தப்பி ஓடும். இன்னைக்கு நாய்க்குட்டி தப்பி வீட்டுக்கு ஓடியாது. சின்ன வித்தியாசங்க. இப்படி மாதிரி பார்த்தீங்களா? இதைத்தான் காண மாட்டேன். அதில் ஒரு ஐடியா கொடுத்தேன். வீட்டில் தினம் திருடு போயிடுமாப்பில் என்ன விஷயம்? ஏய், நீ என்னடா லூசு போய் மாதிரி இருக்க, நாய் விழுந்தடா அப்படின்னு ராஜா வளர்த்து நாய் இப்போ கட்டி போடுறாங்க. எப்படி திருட்டு போடலாம் அப்படின்னா மறுநாள் அவன் போட மாதிரி நீங்கள் என்ன பெரிய நாய் அப்போலேருந்து திருட்டு போயிடுச்சா? நாய் இருந்துச்சடா, நாயத்தாண்டா தூக்கிட்டு போனாங்க. அப்போ நம்ம ஒன்று நினைக்கிற அது ஒன்று நடக்குது. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எல்லாமே. இப்போ பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கு, எப்போ முடிக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. இல்லை நம்ம உண்மையை நின்று கொண்டே ரசிக்கக்கூடிய ரசிகர் தான் இப்படித்தான் இருக்கு. ரசிகர் எல்லா இடத்துலையும் முடியுமா? ஆச்சரியப்படுவீங்க. எப்போ முடிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் பசுமாட்டுக்கு வகுத்துக்கு முடியல, வகுத்தாலையா போகுது. டாக்டர் ஓடினா, டாக்டர் என் மாட்டுக்கு வகுத்தாலையா போகுது. அவர் உட்காந்துக்கிட்டு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? யோ, மாடை கொண்டு வராதியா, இதை போய் நான் அளவு எடுக்க முடியுமா? மாத்திரை குடியாருன்னு பெரிய ஒரு டியூப் எடுத்தார். பைப் எடுத்து பைப்புக்கு நடுவில் மாத்திரை வச்சு அந்த டாக்டர் சொல்கிறார், அந்த பைப்போட முனையை மாட்டோட வாயில் வை, இன்னொரு முனையை உங்கள் வாயில் வச்சு நடுவில் மாத்திரை வச்சு ஊதுங்க. மாத்திரை மாட்டோட வகுத்தில் போயிடும். தேங்க்யூ சார். சேராட்டோவில் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு முக்க மொழிலாம் பிதுங்கி கண்ணு வீங்கி போய் வந்தேன். டாக்டர் டாக்டர் என்னப்பா வா என்ன ஊதுனியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு. ஐயோ, மாத்திரை என் வகுத்துக்குள்ள போய் கடமுட ட்ரெயின் ஓடுற சத்தம்லாம் கேட்குது சார். பார்த்தீங்களா? இதுக்கு தயங்கம்னா போச்சு. இந்த இடம் எவ்வளோ கோயில் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் சார் நாங்கள் ஊராக அவங்களாம் புண்ணியம் செய்தவர். மக்களை சிரிக்க வைப்பது அதிசுத்தமான ஒரு புண்ணியம் சார். என்னையவே பார்த்து ஒரு ஆள் கேட்டார், ஓ ஏன் பெரிய தானா ஊராக போகிற, என்ன சிரிக்க வச்சு என்ன சாதிக்க போகிற அப்படின்னார். சார், மக்கள் பண உளைச்சல் மன உளைச்சல் இருக்க மக்களை சிரிக்க வைக்கிறே ஒரு சாதனை தானே சார். அப்புறம் நான் சிரிக்க வச்சு சாதிக்க போகிறேன். பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த மேடை எவ்வளோ அமைதியாக சலசலப்பு இல்லாமல். அன்றைக்கெல்லாம் தேனி பக்கத்தில் மொத்தமே 16 பேர் உட்காந்தாங்க. 43 சண்டை ஓட்டு சட்டை கிழிச்சுன்னு ஓடிக்கிட்டு ஒருத்தன் சந்தில். இங்கிட்டு சீமக்குரல் வேரில் ஒருத்தன் படுத்து கிடந்து ஓடுறேன். முதல் சட்டையை என் சட்டை தான் கிழிச்சேன். நான் என்னத்தை போய் திருப்பி சொல்ல முடியும்? கடைசியில் அங்கேருந்து துண்டை பொத்திக்கிட்டு வெளியே வந்தேன் சார். இந்த நாப்பில் என்ன செய்ய முடியும்? விதவிதமாக நடக்கும்.
பார்த்தீங்கன்னா முறையாக அந்த மேடை தான் வந்தாங்க, வரவேற்றாங்க, அழகான எங்களை அறையில் தங்க வச்சாங்க. சில ஊரில் அப்படி பார்க்க முடியாது சார். ரூம்பா சார், நீங்கள் வரும்போதே பாய் தலை கொண்டு வந்துடும் சார். அங்கே ஊருக்கு முக்கில் ஒரு புளிய மரம் இருக்கும், அங்கே படுத்து இருந்துட்டு நாங்கள் கூப்பிட்றப்போ வந்தால் போதும். பாய் தலை அங்கேயே வச்சுருங்க, கொஞ்சம் பொத்தி வச்சுருங்க, யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார். அதான் ஊர் தலைவர் இருக்கார்ல சார், அவர் தான் எடுத்துகிட்டு போகிறது. அப்படியெல்லாம் நாங்கள் ஊரை கடந்து வந்திருக்கோம் சார். ஆனால் பார்த்தீங்களா வெள்ளந்தியான அது பெண்கள் சிரித்து நான் பார்த்து, பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. உங்களுக்குலாம் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு 3 வருஷம் ஆயுள் நீண்டு. ஏன்னா டாக்டர் சொல்கிறது தான், ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு சொல் ரத்தம் ஊர். நீங்கள் 3 நேரம் சிரிச்சிருக்கீங்க, கொப்போன்னு ஓவரா ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். எதுக்கும் பக்கத்தில் ஒரு கிளாஸு ஒரு சட்டியை வச்சுக்கணும். இவர் பாரு இந்த சட்டியை வச்சுக்கிட்டார். இது மாதிரி சில சம்பவங்கள் நகைச்சுவை காட்சிகள் அப்பப்போ நடக்கும். எங்களுக்கே முடிக்க மனசு அப்படி ரசிக்கணும். ஏன்னா தலைவர்கள் பின்னாடி இருக்காங்க, குமார் சார்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்க கமிட்டியில் யாராவது வந்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா? இதுதான் மேடை. போன வாரம் நடந்துச்சு, எங்களை வத்தலக்குள்ள எங்களை வத்திப்போ வச்சுட்டாரே ஒரு ஆள். வந்திருக்காங்க, நிகழ்ச்சி துண்டு ஓடுறோம்னா பரவாயில்ல, எங்களுக்கு துண்டு போட்டார். பேசுகிறார் அவர், எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் பேசுகிறார். வாழ்க்கை பட்டி நடக்கும், அமைதியாக உட்காந்து பாருங்க. அவர் பேசுகிறார். ஹலோ, நான் சொன்னேன் சுற்றி உள்ளவன் எடுத்துகிட்டு வருவானே, ஒரே இதை போட்டு முடிச்சு விட்டுரு. எவ்வளோ நொட்டு நாங்கள் வந்து நோட்டு பேசுகிற. ஹலோ, இப்போ இந்த மதுரை கராட்டை கோஷ்டி நாங்கள் கீழே வந்து பதறோம் சார். பட்டிமன்றம் என்னது? பட்டிமன்றமா இருக்கப்பா, எல்லாம் ஒன்று தான். இந்த சிரிப்பு காட்டுறீங்களாம் வந்திருக்காங்க, எங்களுக்கு அவ்வளோ மரியாதை. நாங்கள் கிச்சி மூட்டை வந்திருக்கோம். பதறிடுவாங்க. ஆர்கனைசர் முதல் நாள் 20 வருஷம் கழிச்சுலாம் சில திருவிழா நடத்துவாங்க. முதல் வருஷம் உற்சாகத்தில் பேசிடுவார். 10 நாள் திருவிழா முதல் நாள் அந்த தலைவரோட குரல் பாருங்க, அன்னைக்கு தான் கூட்டியிருப்பாங்க. அண்ணா சார் அங்கே வைங்க, மைச்சட்டை மரத்தை கட்டாங்கப்பா, சாக்கடிச்சு சண்முகம் போன வருஷம் விழுந்துட்டான் பேசுவார். கத்தி 2ஆம் நாள் குரலே போயிடும். ஆமா, 3ஆம் நாள் இந்த டல்லாயிடுவாரு. 5ஆம் நாள் ஆளுங்க அவர் ஐஸ்வர்ல குங்கு சரிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்களா பூரா மகிழ்ச்சி. அது நல்ல தலைப்பு. ரொம்ப பாட்டை சொன்னாங்க, பழமை என்ன செஞ்சோம், எவ்வளோ மரியாதை கொடுத்தோம். இன்னைக்கு மரியாதை பேசா மரியாதை எப்படி இருந்துச்சு? எங்கே உங்கள் வீட்டுக்கு அவங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க, சாயந்தரம் வருவாங்க. அத்தை இங்கே தான் இருக்காங்க, வாங்க நீர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. இன்றைக்கி அப்படியா? எங்கே உங்கள் வீட்டுக்கார் அங்கே கிடக்கு, அது என்ன கைத்து கட்டலாம் இல்லை உரலா? இல்லைம்மா சாப்பிட்டாரா, எதை போட்டாலும் மேயும். அது என்ன செம்மறியாடா பாவம்? உட்காருக்க ஜோக்கை மாத்துறேன். அது வந்து செம்மறியாடி ஜோக்கை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தான் சார் இருக்கணும். இந்த காலத்துக்கு எவ்வளோ ஒரு விசேஷம், சின்ன விஷயமா இருந்தால் கூட பாடலோடு சொல்லி எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்களை நீட்டிக்கு செஞ்சு, நான் ஒரு 11:30 முடிச்சோம்னு தான் சொன்னார். இவ்வளோ நேரம் நாங்கள் நீட்டி போன காரணம் நாங்கள் கிடையாது, நீங்கள் தான். ஆனால் அன்னைக்கு உள்ள பாட்டை இன்னைக்கு போட்டால் என்ன பாட்டு வரிசையாக நீங்கள் கேத வீட்டில் கூட ஒரு பாட்டு எங்கள் மதுரை பக்கம் ஓடும். ஆடிய ஆட்டம் என்ன பாவம், அவனே பாவம் 7 அடி நடந்து போகங்களையும் 7 இடத்துல உட்காந்து போவார். அவர் என்னத்தை ஆடிட போகிறாரு? ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம், ஒரே 2 ஓட்டச்சிகள் பஞ்சர் ஓட்டாமல் பாவம். அவர் என்னத்தை பேசிய வார்த்தை என்னன்னு போடுவாங்க, விளக்கா பேசாது. இது 2 தான் மோதிர இடம் சார். பழசும் பூசும் சந்திக்கிறப்ப மாமியார் மருமக சொன்னாங்க பார்த்தீங்களா, மாமியார் வந்து அந்த காலம், மருமக இந்த காலம். இதெல்லாம் ஆதாமேவாள் காலத்திலேருந்து இந்த பஞ்சாயத்து. மாமியார் மருமக ஒன்றா சேர்க்க முடியுமா? ஒரே இடத்துல உட்காந்து மருமக ஆரம்பிச்சிச்சு. இறந்து போன மாமனார் என் கனவுல வந்தார்ட்டு. என் வீட்டுக்கார் உன் கனவுல வந்தானா? என்ன சொன்னா? அவர் ஒத்தையில் இருக்க பயமா இருக்கான், உன்னையும் அனுப்பிக்க சொன்னார். பார்த்தீங்களா என்ன காரணம்? எப்பயுமே இவங்க கோளாறு சொல்லிட்டே இருப்பாங்க, அது பிடிக்காது. வீட்லேயும் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். வந்தோம் ஒரு டீயை சாப்பிட்டோம் போனோம்னு இருக்க மாட்டான். அவர் பெரிய வந்துட்டு டீ சாப்பிட்டு சொல்கிறார், என்ன முருகேசா பையன் அச்சு அசப்பில் ஒன்று உரிச்சு வச்சிருக்கானே, மெதுவாக பேசினேன், அதை எடுத்து விட்டு பிள்ளைனே 5 மணி நேரம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க 16 குழந்தை
சிரிச்சிங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க சார். இன்னைக்கு தான் மருத்துவம் இப்படி வந்திருக்கு. ஆம்பளை பையன பொம்பளை பிள்ளையான்றது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சாங்க சார். வலது கையை ஊண்டி எந்திரிச்சா ஆம்பளை பையன் நிறமாசை கட் பண்ணி, இடது கையை ஊண்டி எந்திரிச்சா பொம்பளை. இன்னும் என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடிலாம் பார்லியில் கோதுமையில் கர்ப்பிணி பெண்ணை யூரின் போக வச்சு வேகமாக முளைச்சிச்சுன்னா ஆம்பளை பையன், மெதுவாக முளைச்சிச்சுன்னா முளைக்கட்டுச்சுன்னா எப்படியெல்லாம் பாருங்க. அதனால விஞ்ஞானம் இன்னைக்கு நேரத்தில் வந்ததில்லை சார், முன்னாடியே வந்துச்சு. நம்மளால தான் கண்டுபிடிச்சு. பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்கள, வயல் நாள் ஓடும்போது டிவியில் ஃபெர்டிலைசரை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒரு ஹெக்டருக்கு இவ்வளோ சொட்டுன்னு ஏதாவது புரியுமா, கீழே கோமாந்திட்டு உட்காந்துட்டு வந்து அந்த காலத்திலே நம்மால் விவசாய அதிகாரியத்தை வாழ்ந்துருக்கேன். தென்னைக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணும், தென்னைக்கு இடையில தேர் போகிற அளவுக்கு, வாழைக்கு இடையில எவ்வளோ இருக்குன்னு கேட்பு, வாழைக்கு இடையில வண்டி போகிற அளவுக்கு, கரும்பு கரடையில் நரி போகிற அளவுக்கு, நெல்லு கடையில் நத்தை போகிற அளவுக்கு. அது என்னைக்கா மறக்குமா சார்? சார் பார்த்தோம், நான் எங்கள் டீம்லேயே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் டிலே ஆனாலும் அப்படி திரும்பி சட்டுன்னு விழுகும், இல்லாட்டி பட்டு பட்டுன்னு இவருக்கு இங்கே விழுகும். எல்லாமே நாங்களும் வேறு வழி இல்லை சார், நாங்களே எங்களை ரசிச்சுக்கிறோம், வேறு வழி கிடையாது. இப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வச்சு போகிறாங்க சார். சொன்ன பார்த்தீங்களா சார், ஒரு தண்டனை கிடையாது, அன்றைக்கி தண்டனை கூட கொடுக்கல சார். அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, நர்சிங்மெண்ட் தான். அது ஊக்குவிக்கிறது. ஏய் ஹோம்ஒர்க் எழுதுலையா, உக்கி போடு, உக்கி போட போடணும். காதை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்து எந்திரிக்கணும், அதுக்கு பேர் உக்கி போடுறது. எதுக்கு அதை வாத்தியார தண்டனை நினைச்சிங்களா? அந்த காதை இழுத்து கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி வரும். ஆக மொத்தம் அது தண்டனை கிடையாது, அதுவும் ஒரு மாணவருக்கு எவ்வளோ விஷயம் பாருங்க. பார்த்தா இங்கே கைதை தட்டி அடுத்த வாங்கிட்டு போக மாட்டாங்க போல. நம்ம அப்பப்போ ஒன்று ஜப்பானில் போயிருந்தப்போ பார்த்தேன், ஜப்பானில் ரோபோ நாயின்னு இருக்குது சார். ரோபோ நாய் விவசாயம் செய்யுது. அப்படி அந்த ரோபோ மாதிரியே இருக்கும், அந்த நாய்க்கு உள்ளே விட்டோம்னா அதுவா அப்படி விதைக்கும், கதிர இருக்கும், எல்லா வேலையும் செய்யும். ஜப்பானில் ரோபோ நாய் வந்து விவசாயம் பார்க்குது. இங்கே ஒரு நாய் விவசாயம் பார்க்க மாட்டேங்குது. இடம் இருந்தால் தானே பண்ணோம் சார். எல்லாமே பணத்தை நோக்கி சார். ஒரு பிறப்பு எப்படி இருக்கணும்னா அந்த வீடவே சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும். ஒரு இறப்பு அந்த ஊரவே அள வைத்து இறக்கும். ஐயோன்னு போயிட்டானே அப்படி அப்படிதான் இறந்துட்டேன். ஒருத்தர் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அழுகிறேன். தேத்துறாங்க, விடுறா விடுறா, நிறுத்தாவே, ஏண்டா அப்படி அழுகுற அப்படின்னா 5 லட்சம் வாங்கிட்டு போய் டக்குன்னு போயிட்டாங்க. ஆட்டை கொடுத்தா எங்கே வச்சான், நோட்டை கூட இது பேர் கிடையாது. இதுதான் சொல்கிறாங்க சார். வீல் சேரில் வாழ்க்கை தொடங்குது குழந்தையா இருக்கும்போது. அதான் அவங்க சொல்கிறாங்க, வீல் சேரில் குழந்தையா இருக்கும்போது வாழ்க்கை தொடங்குது, 70 வயசில் வீல் சேர்லேயே வாழ்க்கை முடியுது. இடையில எதுக்கு நீங்கள் வீல் கத்தி கிடக்கீங்க பார்த்தீங்களா? நடந்து போய்கிட்டு இருக்கேன் சார், செருப்பு வந்து போது பக்கத்தில் திரும்பி பார்க்குறேன், நண்பர் வீடு, 40 செருப்பு வச்சிருக்கேன் வாசலில். அவன் சொல்கிறேன், வாசலில் ஏதாவது நாய் தூக்கிட்டு போயிருமுடா, கொண்டாண்டு அந்து ஒன்று செருப்பு வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சேன். எல்லா கவனிங்க, அந்து ஒன்று செருப்பு வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சேன் சார். அடுத்த மாதம் அதே ஆளுக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, தகனம் பண்ண போகும்போது அதே இடத்துல நல்ல மழை, மொழி அளவு தண்ணி போகுது. இந்த இதில் எப்படி கொண்டு போக முடியும், அங்கே போய் நம்ம எரிக்க முடியும்? அதே நண்பர் வீட்டை கேட்டு அந்த செருப்பு வச்ச இடத்துலே, அப்பல திண்ணையில் அப்பா வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து எடுத்து அடக்க முடியல, தண்ணியெல்லாம் வந்து உணத்தை போய் தூக்குடா ஆறி போயிடும். அருந்து போன செருப்பு வாங்கி வீட்டுக்குள்ள வச்சான். அருந்து போன செருப்புக்கு இருக்க மரியாதை இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது சார். அப்போ அது வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னா இன்னொரு என்ன செஞ்சுட்டு போயிருக்கேன். இன்ன வரைக்கும் இந்தியா ஏழை நாடு தான். ஆனால் என்ன நம்மளுக்குன்னு ஒரு பெரிய திறமை, சந்தோஷம், பழைய கலாச்சாரம். பணக்கார நாடு, யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பார்த்து ஆச்சு, நாங்கள் இந்தியா ஆச்சரியமாக இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறாங்களே சார். 30 வயசுல வீட்டுக்காரர் இறந்து போயிட்டா கூட அவர் நினைப்புலேயே வெள்ளை சிலையை கட்டிக்கிட்டு விபூதியை வச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரே ஒரு குடும்பம் உலகத்திலே இருக்குன்னா தமிழ் சமூகத்தில். ஆச்சரியப்படுறேன். இது யார் விட்டு போனது? முன்னோர்கள். ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. ஜூலை 3 வரைக்கும் ஜூலி, ஆகஸ்ட் மேரி, சாரி நீ கிளம்பலாம், ஒன் டேட்டு முடிஞ்சு போச்சு. இப்படி வா. ஏழை நாடு தான், ஆனால் கலாச்சாரம் பண்பாடை யார் பிச்சை கட்டுவாங்கன்னு அமெரிக்காக்கிற நம்மகிட்ட பிச்சை அந்த அளவுக்கு இருக்குன்னா நம்முடைய கலாச்சாரம். அதை கொடுத்தது பழமை, புதுமையிலும் இல்லாமல் நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி 5 பாடத்தையும் சேர்த்து வாங்கினோம். மார்க்கை நாங்கள் ஒரே பாடத்தில் வாங்குகிறோம். பார்த்தீங்களா, பரீட்சையெல்லாம் இன்றைக்கி பசங்க நம்மலாம்